அப்ப எல்லா உயிர்களும் நீங்க ஒரே மாதிரி பாக்குறது கிடையாது. பாக்குறது இல்ல. அவ்வளவுதான். இவரை வச்சு இவரெல்லாம் நீ போய் கேள்வி கேட்டு என்னமா நீங்க அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான்மா. அரசாங்கத்தை மீறி நாம ஒண்ணும் பெரிய மனுஷன் இல்ல. இவர் சொல்லுங்க, மண்டையில மூளை இருக்கா? மூளை எல்லாம் இல்ல. இதெல்லாம் என் மண்டையில மூளை இருக்குதுமா, மண்டையில உதயசூரியன் இருக்குதுமா. நீ ஆட்டை திறந்து பார்த்தா கூட உள்ள ஸ்டாலின் அவர் புள்ள அவர் பேரன் எல்லாம் படுத்துன்னு இருப்பாங்க பெட்டு போட்டுன்னு. அடுத்து பாத்துருவோமா? விஷயம் தெரியுமா? நிறைய செக் மோசடி வளர்க்குதுன்னு நினைக்கிறேன். குத்து இதே மாதிரி போன் பண்ணி சாகுபுக்கு சொல்லிருப்பாரு போல இருக்குது. அதை பத்தி நீ கேள்வி கேட்கணும், இப்ப பிடிக்கல, கோவம் வருது. அதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் சகஜமா, இதெல்லாம் சகஜமா சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் சகஜம். இவர் மாதிரி போன ஒரு 50 கேஸ் இருக்கும் போல இருக்குது. அப்போ உன்னோட தொகுதியை பாருங்க எப்படி சார், அதை யாருமே பேசலன்றதுனாலதான் அவரு பேசல. அப்ப யாருமே பேசுனா அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன வேற என்ன வேலை பார்க்கிறாரு? நீங்க பொய்யா பேசும்போது அமைதியா இருந்தேன். மரியாதை கெட்டு போயிரும். நான் உண்மையை பேசும்போது நீங்க அமைதியா இருக்கு. சார், நீங்க கரூர் சம்பத்துக்கு இவ்ளோ கொந்தளிக்கிறீங்க. நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கடலூர்ல 4 விவசாயிகள் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. அங்க ஏன் போய் எந்த மினிஸ்டரும் பாக்கல, யாருமே வந்து அரசியல் பண்ண முடியாதுல்ல? ஏன்னா அரசியல் பண்ண முடியாதுல்ல? சும்மா பேரோட உயிர் இல்லையா? யார் செத்தாலும் கண்ணீர், யார் செத்தாலும் இந்தியால நிறைய பேர் இருப்பாங்க. இந்தியாவை பத்தியா பேசாதீங்க. சும்மா 4 பேர் இறந்தது துக்ககரமான சமாச்சாரம். அதுக்கு நாங்க நைட் வீட்டுல போயிட்டு ஒரு நிமிஷம் மௌனம் செஞ்சு படுத்து தூங்கிட்டோம். அதுக்காக நாங்க இந்த வருத்தத்தை நான் இப்ப பதிவு பண்ணிக்கிறேன். அதே வேளையில அது மின்னல் தாக்கி இயற்கையிலேயே ஒரு இறப்பு மாதிரி தான். அது மின்னல் தாக்கி இறந்து போயிட்டாங்க. கண்ணீர் வடிக்கணும்னா சட்டமன்றம் நடக்கும். கண்ணீர் வடிக்கலாம் தாவேகாவை சேர்ந்தவங்க இல்ல, அது பாஜக. அதாவது அரசியல் பண்ண முடியாது இல்லையா? அரசியல் பண்ற இடத்துல அழுவாங்க, அரசியல் பண்ண முடியல அழுவ மாட்டாங்க. சட்டமன்றம் நடந்துச்சு, இன்னைக்கு சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு. இது மேல அழுவாங்க கண்டிப்பா. இன்னைக்கு அழுவாங்க, இன்னைக்கு நைட்டு போவாங்க. போய் அழுவாங்களா? கரூர் சம்பவத்துக்கு 1/2 hourல போக முடிஞ்ச உங்களால இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 13 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அதெல்லாம் போக முடியாது. இத அந்த கணக்குல இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த கணக்குல வராது. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம், இந்த மாதிரி கூட்ட நெரிசல் இறந்தவங்களுக்கு 32 லட்சம், இவங்களுக்கு மட்டும் 3 லட்சம். யாருக்கு? அதாவது மின்னல் தாக்கி உயிரிழந்தவங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணிருக்காரு. முதல்ல அலௌன்ஸ் பண்ணல, பொதுவாவே மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்தா இவ்வளவுதான் குடுக்குறீங்க. அவ்வளவுதான். அப்ப எல்லா உயிர்களும் நீங்க ஒரே மாதிரி பாக்குறது கிடையாது. பாக்குறது இல்ல. அவ்வளவுதான். இவரை வச்சு இவரெல்லாம் நீ போய் கேள்வி கேட்டு என்னமா நீங்க சும்மா. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான்மா. அரசாங்கத்தை மீறி நாம ஒண்ணும் பெரிய மனுஷன் இல்ல. இவர் வேணா பெரிய மனுஷன், இவர் வேணா வானத்துக்கும் பூமிக்கு வேணா துள்ளலாம். அவரு 150 கிலோ இருக்காரு, அதனால அவர் வெயிட்டா பேசுவாரு. நாங்க வெயிட்டா பேச முடியாது. நான் வெறும் 72 கிலோ தான். அதுல பாதி தான். நான் என்ன சொல்றேன், பேசுறதுக்கு வெயிட் முக்கியமா மண்டையில மூளை முக்கியமா? மூளைதான் முக்கியம். அது வெயிட் மூளை வெயிட் 130 150 கிலோ இருந்தாலும் மூளை எத்தனை கிராம் இருக்கணும்? மண்டையில ஒரு 5 கிராம் கம்மியாகுதா? சொல்லுங்க. மண்டையில மூளை இருக்கா? மூளை எல்லாம் இல்ல. இதெல்லாம் என் மண்டையில மூளை இருக்குதுமா, இவர் மண்டையில உதயசூரியன் இருக்குதுமா. நீ ஆட்டை திறந்து பார்த்தா கூட உள்ள ஸ்டாலின் அவர் புள்ள அவர் பேரன் எல்லாம் படுத்துன்னு இருப்பாங்க பெட்டு போட்டுன்னு. அடுத்து பாத்துருவோமா? இந்த கரூர் சம்பவத்துக்கு திருமாவளவன் அவர்கள் 50,000 ரூபாய் காசோலை வழங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. நீங்க அதை செக் எடுத்துட்டு போயிட்டு காசு இல்லைன்னு சொல்லி யாரும் திரும்ப வந்துடாதீங்க, கூடிய விரைவில் அந்த வங்கி கணக்குக்கு பணம் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. ஏமா இதுல என்ன அவர் என்னமோ நீ அதுக்கு மேல என்னமோ கேள்வி காசு இல்லைன்னா எதுக்கு இந்த விளம்பரம்? இருமா, காசு இல்லைன்னு அவர் சொல்லல. என்ன சொன்னாரு? ஆமா, நீங்க செக் வச்சுக்கோங்க, நாங்க பண்ணியாச்சு. இது எப்படி தெரியுமா இருக்குது? குடுக்கணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? 5 நாள்
மக்கள் கேக்குறீங்களா அந்த 20 லட்சம் கொடுத்தாரா, போய் பார்த்தாரா, போட்டாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 5 நாள் சம்பவம் நான் ஏன் இப்ப சிரிக்கிறேன்னா உண்மையாவே இந்த சம்பவம் தெரியவே தெரியாது. நான் நீ சொல்லுவே ரொம்ப சிரிப்பு வந்துச்சு, சீரியஸாவே சொல்றேன். அவ்வளவு பெரிய ஒரு கட்சி தலைவர் கொடுத்தது ஓகே, நம்ம காசு கம்மியோ அதிகமோ ஒரு தொகையை கொடுத்திருக்காரு. எப்படி அதுவும் ஒரு எம்பி, திமுக கூட கூட்டணி இருக்கிற ஒரு கட்சி, சரியா? எவ்வளவு ஒரு பேர் இருக்கு. ஒரு செக்க கொடுத்துட்டு அத வீடியோ பதிவு வேற காசு இல்ல. ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? காசு இல்லைன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நாங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டுருவோம், அப்புறம் வாங்கிக்கோங்க. அது மறுபடியும் அறிக்கை கொடுப்போம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு 4 நாள் 5 நாள் போட்டு வாங்கிக்கோங்க. கொடுத்தா உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? அரெஸ்ட் பண்ணுவியா? எதுக்கு? போட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அக்கௌண்ட்ல போட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா போய் பண்ணு. அதை விட அசிங்கம் எல்லாம் இருக்குமா? போட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. போட சார் இது உண்மையாவே இல்ல சார். இது ஏங்க அவர் 20,50,000 ரூபாய் செக்கு கொடுத்துருக்காரு. அவ்வளவு பெரிய பணம் அவங்கள்ட்ட வேணும் இல்ல? அப்புறம் எப்படி சார் அவருக்கு வேற எங்கேயாவது வெளியில இருந்து வந்திருக்கும், அவரு கலெக்ஷன். இப்போ சீமான் அவர்கள் டீசெண்டா போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டாரு. அவர் கொடுப்பாரு, அவர் ஒண்ணும் அவர் கொடுப்பாரு, அவ்வளவுதான். நம்பக்கணும், நம்பணும். அவதான் வாழ்க்கை. நம்பக்கணும். அவர் 50 ரூபா, அதாவது பந்தாக்காக பண்ணக்கூடாது. பந்தா இல்ல, இதுல என்னங்க பந்தா? அவர் உதவி செய்ய நினைக்கிறான். நான் என்ன சொல்றேன், ஒரு 5 என்ன முடிஞ்சோ கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு அக்கௌண்ட் இருக்கோ அதை கொடுத்துட்டு போங்க. திரும்பவும் நெகட்டிவா பேசுவாங்களே, என்ன இவ்வளவு பெரிய கட்சி இந்த மாதிரி? அப்படி எல்லாம் ஒண்ணும் பேச மாட்டான். அது ஏழப்பட்ட கட்சி தானே அது. பாட்டாளி அப்ப மேபி இவருக்கு அந்த பழக்கம் இருக்கும் போல இருக்குது. காசை கீசு ஐயா ஒரு வேலை கொடுனா செக்க கொடுத்து விட்டு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு திரும்ப செக்க கேஷ் வாங்கிக்கணும். ஐயா அது ஏன் சாதாரணமா இருக்குன்னா 4 நாள் 5 நாள் கழிச்சே கொடுத்துருக்கலாம். இல்ல 5 நாள் அதை அப்படியே உடனே கொடுக்கலன்னா அது தப்பாயிடும். விஜய் மாதிரி இதுவும் தப்பாதான் ஆயிடுச்சு. இது தப்பா இருந்துச்சுன்னு எந்த நாய் சொல்லுச்சு? நீ தான் சொல்ற. இல்ல வாங்குனவங்க சொல்றேன். வாங்குனவங்க சொன்னாங்கன்னா அப்ப வாங்குனவங்களை திருப்பி கொடுத்துற சொல்லு. சும்மா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களா கூப்பிடுவீங்க, நீங்களா குடுப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களா போடாதுன்னு சொல்லுவீங்க. ஏதாவது கேட்டா கூப்பிட்டு கொடுத்துருப்போம் நாயே அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுல ஒண்ணும் தப்பே இல்லம்மா. நிறைய பேர் வந்து இப்ப செக் கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்க போட விஷயம் தெரியுமா? நிறைய செக் மோசடி வழங்குன்னு நினைக்கிறேன். இவராவது குத்து இதே மாதிரி போன் பண்ணி சாகுபுக்கு சொல்லிருப்பாரு போல இருக்குது. அதை பத்தி நீ கேள்வி கேட்கணும், இப்ப பிடிக்கல, கோவம் வருது. அதனால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் சகஜமா, இதெல்லாம் சகஜமா சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் சகஜம். இவர் மாதிரி போன ஒரு 50 கேஸ் இருக்கும் போல இருக்குது. அப்போ 200 கோடி சாம வாங்கிக்கிட்டு அவர் என்ன ஷூட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு பணம் வர்றதுக்கு பணம் இல்லன்னா கொடுக்காதீங்க. கொடுக்காது, அது அவங்களுக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு நீ யாரு? அவங்க வந்து அவங்க சமூகத்தை எல்லாம் சொல்ல முடியாது. அவரே இந்த ஸ்டேட்மெண்ட் யார் அவரே சொல்றாரு. அதுதான் யாரும் வங்கிக்கு போய் இப்ப பணம் இல்லைன்னு திரும்பி வராதிங்க. இத வந்து நான் என்ன சொல்றேன் ஐயா, நான் இப்ப குற்றம் சொல்ல ஐயா. அதுல என்ன தப்பு? ஐயா இத நான் குற்றம் சொல்லல. இப்போ இந்த வேலையை ஒரு பிளானிங் இல்லாம பண்றதே அது தேவையில்லாம ஒரு கெட்ட பேர் உருவாகும் சொல்றேன் நானு. அது கெட்ட பேர்லாம் வந்தா அவருக்கு பாத்துக்குவாங்க. நீங்க அதுக்கு எப்பவும் போல திமுக வந்து துப்புனா தொடச்சு போன்ற மாதிரி சொல்றீங்களா? அதெல்லாம் நாங்க தொடச்சுவோம். நீங்க அவங்களுக்கு வந்தா நாங்களும் தொடச்சுடுவோம். ஓ புரிஞ்சுச்சாமா? பதில் கிடைச்சிச்சா? காதி துப்புனாலும் தொடச்சு பண்றாங்க. இதுக்கு மேல சப்ஜெக்ட் பேச ஒண்ணும் இல்லையே. சட்டசபையில வேல்முருகன் அவர்கள் வந்து ஈரோடு பவானி இந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஊற்று நீர் திட்டம் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ வந்து துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது அந்த பகுதி எம்எல்ஏ கேட்பாங்க, நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி திமிரா பதில் சொல்லியிருக்காரு. ஏமா இது ஒரு பதில் சொன்னா இது திமிர்னு எப்படிமா சொல்றீங்க நீங்க? அவங்க கேட்கட்டும், நீங்க யாரு அப்படின்னா ஒரு பொதுமக்கள் தரப்புல இருந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஓகே நாங்க இதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு விதம் எப்படி இருக்கு? இதை கேட்க நீ யாரு அப்படின்ற மாதிரி. நானும் தெரியாம தான் கேக்குறேன். இவரு பண்ருட்டி எம்எல்ஏ. இவர் தொகுதியை விட்டா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்த தொகுதி எம்எல்ஏ இருப்பார் இல்லையா? சார் மக்கள் பிரச்சனை யார் வேணாலும் பேசலாம். மக்கள் பிரச்சனையை யார் வேணாலும் இது மக்கள் பிரச்சனை இல்ல, அது குடிநீர் பிரச்சனை அந்த பகுதி. ஆமா இது மக்கள் பிரச்சனை கிடையாது. திமுக வீட்டுக்கு போகுது இல்ல அதிமுக வீட்டுக்கு போகுது. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த தொகுதியினுடைய அமைச்சர் யாராவது இருப்பாரு. இது மக்கள் பிரச்சனை தான் சார்ன்றதுனாலதான் இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல அதை முன் வச்சிருக்காரு. யாருமே கண்டுக்கலன்னு சொன்னாக்கா அப்புறம் என்னத்துக்கு அதை பத்தி ஏன் இவருக்கு மத்திருக்கு என்ன வேர்த்து இருக்கு? அவங்க சூடு சொன்ன இருக்கும் எம்எல்ஏவா இருக்கு, அவங்க சூடு சொன்ன இருக்கும். உங்க அம்மா அநியாயக்காரனா இருக்க மாட்டாப்ல.
இதெல்லாம் வந்து அதாவது ஒரு விஷயமா ஆ, ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு சொந்தக்காரனா அவர் தொகுதியினுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசலாம். ஆ. ஒட்டுமொத்த இந்தி அங்க கொலையே, சார், குடிநீர் பிரச்சனையே தீக்கல, அதை விட முக்கியமான பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது. அதை பத்தி பேசுற ஒரு ஆளை பத்தி உன்னோட தொகுதியை பாருன்னா எப்படி சார்? அதை யாருமே பேசலன்றதுனாலதான் அவரு ஏன் பேசுறாரு. அப்ப யாருமே பேசுனா அந்த தொகுதி எம்எல்ஏ என்ன வேற என்ன வேலை பாக்குறாரு? அதெல்லாம் அவர் சரியா வேலை பார்க்கல. அதை பாக்கல அவர் ஐயா மறந்துட்டீங்க, மைண்ட் வாய்ஸ் இல்ல ஐயா, மைண்ட் வாய்ஸ் வச்சு வெளில பேசிட்டு இருக்கீங்க. சும்மா நீங்க இருக்க. விளையாட கேட்க வந்தீங்க, இப்ப அத பார்க்காம இல்ல சலிச்சிட்டு வந்து கேட்க வந்தீங்க. அதான் சரியா? இப்ப அந்த எம்எல்ஏ வந்து பேசட்டும், சட்டமன்றத்திலயா இல்ல நேரடியா அமைச்சர்கிட்ட போய் பேசட்டும், கோரிக்கை வைக்கட்டும், அவர் பார்த்துப்பாரு. அதனால இவர் பேசுனது கேட்டது அதிக பிரசங்கித்தனம் கேட்கக்கூடிய. இவர் ஏழ்முருகன் எப்பயுமே அதிக பிரசங்கித்தனமா பேசுறாரு, அது தவறு. அது சில விஷயங்கள் சட்டமன்றத்துக்குன்னு சில மரபுகள் இருக்கு, அந்த மரபை மீறாமத்தான் நடந்துக்கணுமே தவிர மரபை மீறி பேசக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? நான் அதான் என்ன சொல்றேன்னா, வந்து இது மக்கள் பிரச்சனை இல்லைன்றாரு அவரு. இது மக்கள் பிரச்சனை இல்லையா? மக்களோட இது பிரச்சனை மக்களோட பிரச்சனை தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா, இந்த பக்கம் அதாவது இந்த லிமிட் ஒரு கோடு மாதிரி போடுவாங்க இல்லையா, இவர் பேசுறது அப்படிதான் இருக்கு. ஒரு வீட்டுல நல்ல கோடு போட்டு ஒரே வீட்டுல கொடுத்துன்னு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த பக்கம் கொலையே விழுந்தாலும் இங்க இருக்கவும் அது வந்து கேட்கக்கூடாது, நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நல்லது நடந்தாலும் கேட்கக்கூடாது, கொலை விழுந்தாலும் கேட்கக்கூடாது, ரேப் நடந்தாலும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிம்பிளா சொல்றாரு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காதுக்கு மக்கள் போன் பண்ணி சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி இருக்கியா, இவர் கேட்க மாட்டாயா, நீங்க கேளுங்க. அப்போ ஒரு பொதுநலத்தோட, ஒரு சமூக உணர்வோடு, சரியா, ஒரு பொறுப்புணர்ச்சியோடு அவரு கேட்கிறாரு. அதையே நீங்க இப்படி பார்க்க கூடாது. அவர் கேட்கறது என்னங்க தப்பு? கேட்கறது தப்புன்னு சொல்லலையே. என்னமா சொன்னாரு இவரு? அந்த தொகுதி எம்எல்ஏ கேட்கட்டும்னு சொன்னாரு. அந்த தொகுதி எம்எல்ஏ கேட்க ஒரு நிமிஷம் இருங்க, அவர் கேட்கறது கரெக்டா தப்பா? அவர் கேட்டது ரைட்டா தப்பான்னு கேட்டது ரைட்டா, அவருக்கு பதில் சொல்ல வேண்டாம். இது ஐயா நான் வரேன், ஐயா நான் வரேன். அவர் கேட்டது ரைட்டா தப்பா? அவர் கேட்டது ரைட் இல்ல, தப்பு. என்னமா சொன்னாரு இவர்? இப்போ 3 மாத்தி நீ கேட்ட கேள்விக்கு தப்புன்னாரு. நான் கேட்கும் போது நான் எங்க தப்பு இல்ல, தப்புன்னு எங்க சொன்னேன் அப்படின்னாரு. அப்ப ரைட்டா தப்பான்னு கேட்டா தப்பு அப்படின்றாரு. ஆமா, வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுன்னு கேட்டாக்கா அப்படித்தான் சொல்ல முடியும். அப்ப மலிப்பு உங்களை மாதிரி பேசணுமா? மலிப்பு ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடாது. உங்களை மாதிரி உட்காந்து உருட்டா மட்டும் தான் உங்ககிட்ட உட்காந்து பேச முடியும். ஆமா ஆமா, மாறி பேசாதீங்க ஐயா. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அவரு வந்து கேட்கறதே நீங்க தவறுன்னு சொல்றது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க ஐயா. புரிஞ்சுக்கோங்க, மக்கள் பாக்குறாங்க. கொஞ்சமாவது ஒரு அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ தொகுதி சார், அவர் எந்த தொகுதியும் பார்க்காதீங்க சார். அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அதை சார்ட் அவுட் பண்ண அட்லீஸ்ட். சரி சார், உங்க வழிக்கே வர சார், வேற வழி இல்ல, ஓட்டு போட்டு தொலைச்சிட்டாங்க மக்கள், அறிவு கட்டத்தனமா உங்களுக்கு வேற இல்ல, நான் உங்களுக்கு முட்டு கொடுத்து பேசுறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சரிங்க நாங்க அதை என்னன்னு பாக்குறோம் கண்டிப்பா, ஆனா உங்க தொகுதி வேலையை நீங்க கொஞ்சம் பாருங்க, நாங்க என்னன்னு பாத்துக்கிறோம் அப்படின்னா சொல்லிருக்கலாங்க. அது அவர்கிட்ட போய் கேளுங்க. அது அவர் மாண்புமிகு என்ன பண்ணுங்க, போயிட்டு துரைமுருகனை கூட்டிட்டு வாங்க கேக்குறேன். மாண்புமிகு திருமாவளவன் இல்ல, மாண்புமிகு துரைமுருகன் தான் சொன்னேன். ஆமா, போய் கூட்டு வாங்க போங்க. நான் என்ன மஸ்து போய் நீங்க தானே போய் கேளுங்க. நீங்க போய் கேளுங்க. நான் உங்களுக்கு தானே கேள்வி கேட்டேன். நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்கறேன்? அவர் வீடு இதுலதான். நீங்க போய் கூட்டு வாங்க, நான் கேக்குறேன். நீங்க போய் கூட்டு வாங்க, நான் கேக்குறேன். சரி, அவர் கூட்டு போது கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பாப்போம். ரைட் சார். இப்போ வந்து அதாவது விஜய் அவர்கள் மேல பெரும் அளவுல வந்து மக்கள் அதிருப்தியில இல்லைனாலும் புசி ஆனந்த் மேல வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் பேச முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஆனா புசி ஆனந்த் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாளா மறைஞ்சு இருந்துட்டு சிபிஐ வழக்கு வந்து போடப்பட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து பேசியிருக்காரு. ஸோ இவர் வந்து கரெக்டா அந்த பதவிக்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே. இல்ல, இது ஒரு மாதிரி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எனக்கும் ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி தான், மதில் மேல் பூனை மாதிரி தான். எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அவர் பண்ணது கரெக்டு தானும் சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, ஆனஸ்டா சொல்லணும். ஏன்னா 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு, கட்சி தலைவர் விஜய் அவர்களே இல்லைங்க நீங்க வெளில இருங்க, உங்க மேல தவறு கிடையாது, மேபி மே நாட் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது அந்த விஷயம், நம்ம தெரியாத விஷயம் பதிவிடக்கூடாது. ஆனால் பொதுவான கருத்து நான் என்ன மேபி அவர் சொல்றாருன்னா அதை மீற முடியாது. பாயிண்ட் 1 சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. பாயிண்ட் 2 என்னன்னா, அவர் சொல்லியிருந்தாலும் ஓகேவா, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு, சரியா? அப்போ அவர் வெளியில வந்து அரெஸ்ட் ஆகி அதை ஃபேஸ் பண்ணிருக்கணும், ஓகேவா? ஏன்னா அடுத்து யாருமே இல்லையே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க இல்லையா?
ஸோ யாராவது அந்த வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும் தான் மாட்டினாங்க கடைசியா, பாவம் இல்லையா? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிற லீடர்ஸ் யாராவது முன் வந்து ஃபேஸ் பண்ணி அரெஸ்ட் ஆகி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், சரியா? அது எனக்கு தெரியல, அது ஏன் வந்து அப்படி போனாங்க. அது என் பார்வையில வந்து அதை பண்ணியிருக்கணும். ஆனா இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பா அவர் தெரியாமலாம் போயிருக்க மாட்டாங்க. இது காமன் சென்ஸ். அகைன் நம்ம யோசிக்கணும். இருந்தே புசியானந்த் அவர்கள் லைட்டா எஸ்கேப் ஆகுறாரு. ஏன்னா நீதிமன்றத்துல கேட்டப்ப கூட அது மாவட்ட செயலாளர் இல்ல, அது இல்ல அது வந்து நரேட்டிவ் வேற. அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தாங்க, அது அப்படி சொல்லல. அது அப்படி வெளியில வந்து நரேட்டிவ் அப்படி வந்தது. ஓகேவா? இது எனக்கு அதுக்கு பொறுப்பு கிடையாது, அவரு தான் பார்த்தாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல குடும்பம் வார்த்தை ஒண்ணுதானே. அந்த மாதிரி கதை தான் இது. ஓகேவா? அதே மாதிரிதான் இது நடந்திருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அங்க அதை அரேஞ்ச் பண்ணது அவரு தான். ஓகேவா? அங்க ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிட்டாங்க. அது நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். நாங்க போய் அங்க செக் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அப்படின்னு சொன்னதை அங்க அவர் தான் பண்ணாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு தான் அப்படி கொண்டு வந்துட்டாங்க அந்த நரேட்டிவை. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிட்டாங்க. பட் எனிவேஸ் வந்து புசியானந்த் அவர்கள் முன்ன நின்று இருக்கணும், ஃபேஸ் பண்ணிருக்கணும். அது வந்து கரெக்ட் தான். ஏன்னா இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி விஜய்க்காக நிற்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு 15 நாட்கள் எந்த ஃபேஸுமே இல்லைல்ல, அத எங்கேயுமே யாருமே இல்லையே. ஓகேவா? இந்த மனுஷனாவது வந்து நின்று அரெஸ்ட் ஆகி உட்காந்துட்டு ஓகே ஒருத்தர் உள்ள இருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகேப்பா, ஃபேஸ் பண்றாங்கப்பா, ஒருத்தர் கூட இல்லாம போது அது ஒரு நெகட்டிவ் சைடு தான் அவங்க கட்சிக்கு. அது தவறுதான். இதை பத்தி உங்களோட கருத்து? இல்லம்மா, இது வந்து அவங்க கட்சியினுடைய விவகாரம். உள்கட்சி விவகாரத்துல நம்ம பேச இயலாது. அது புசியானந்தை மாற்றக்கூடாது, அது அவருடைய தலைவருடைய இஷ்டம். அதை நம்ம விமர்சனம் பண்ண இயலாது. அது அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களை நம்ம எதுக்கு அதை போய் நம்ம இல்ல அவங்க மாத்தணுமான்னு கேட்கல. இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது அவர் போயிட்டாரு இல்ல, அதனால அவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு பொதுச்செயலாளர் தேவைதானாங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வி இருக்கா? அது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாதுமா. அது அவர் ஐயா சொல்ற மாதிரி தான். அது வந்து இந்த விவகாரம் அவர் போனதை அவர் இருந்திருக்கணும். இதுக்காக புசியானந்த் அவரை மாத்துறாங்களா இல்லையான்றது வந்து விஜய் ஹாஸ் டு டிசைட். அவர் தான் டிவிக்கோட தலைவர் தான் டிசைட் பண்ணுவார். அவர் தான் உள்கட்சி விவகாரம். அதுல வந்து நான் எப்பவும் தலையிட மாட்டேன். விமர்சனம் பண்ணலாம், அது வேற. பட் விமர்சனம் அவர் பண்ணிட்டாரு, அதனால என்னால் விமர்சனம் பண்ண இயலலை. இது அவர் மாத்தாதது அது அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம். அது அவரு பண்ணி. இன்னொன்று ஒரு சம்பவத்துக்காகலாம் மாத்துவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மைலாம் கிடையாது. மாற்றணுங்கிறது அது அவங்க தலைவர் என்ன முடிவு எடுக்க அவங்கதான் முடிவு எடுக்கணும். சார், இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த செங்கம் டோல்கேட்ல அரசு பேருந்து, அந்த பேருந்தே வரி கட்டாம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நின்றுட்டு இருந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு பயணி என்ன பண்ணிருக்காருன்னா, சொந்த காசை கட்டி அந்த டிக்கெட் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி வந்து ஏன் மத்திய அரசு இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறீங்க, அதுவும் தமிழகத்துல இந்த செங்கம் டோல்கேட்ல தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இது வந்து தமிழக அரசும் கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இல்லைம்மா, தமிழக அரசு இந்த டோல்கேட்டு சமாச்சாரத்திலலாம் வந்து தமிழக அரசு கலந்து ஆலோசித்து தான் செய்யணும். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு இரவோடு இரவாக இவங்க ஏற்றுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த நிதிஷ் தான் வந்து இதனுடைய அமைச்சர், அவர் ஒன்றிய அமைச்சர். அது அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்காக வந்து வருமானம் வர்றது டோல்கேட்டில் தமிழ்நாட்டில் தான் வருது. அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். வேறு எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் வர்ற அளவுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் ரோடு சரியில்லைனாலும் வாங்குகிறான். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரகமான ரோடு, திருத்தணி போகிற ரோடு இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் டோல்கேட் போட்டு காசு வசூல் பண்ணுறான். அதே மாதிரி இப்போ இங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரையும் போங்க, எங்கேயாவது ரோடு மேடு பள்ளம் இல்லாத ரோடு இருக்கா? எல்லாம் டமால் டுமில்னு தான் இருக்குது. ரெண்டாவது ஒரு டோல்கேட்டில் 10 நிமிஷத்துக்கு மேலே வண்டி நின்றா நீங்கள் ஃப்ரீயாகவே போகலாம், பணம் கட்ட வேண்டாம்லாம் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட எப்படியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு டோல்கேட்லேயே நமக்கு டைம் ஆகுது. அப்போ இந்த மாதிரி கூட்ட நேரங்கள்லையாவது டோல்கேட்டை க்ளோஸ் பண்ணியாவது ஓப்பன் பண்ணி விடலாம்ல, ஏன் விட மாட்டேங்கிறானுங்க? இது தமிழ்நாடுனாலே இதை யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் ஒன்றிய அரசு நடந்துக்கிறது. இது கூடிய சீக்கிரம் இங்கே இருக்க மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏற்கனவே முடிவு பண்ணி தான் போன 24 தேர்தலில் வாக்களித்தாங்க. இனி வருங்காலத்தில் இவங்களை எப்படி பண்ணணுங்கிறத அந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க, பொதுமக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காலப்போக்கில் இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க வர தமிழகத்தில் இந்த பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அது யார் இங்கே தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க இதே பாராமுகமாக தான் நடந்துக்குவாங்களே தவிர, இப்போ எடப்பாடியே நாளைக்கு சீஃப் மினிஸ்டரோ இல்லை இதே
ஒரு விஜய் முதலமைச்சராக வந்தா கூட இதே நிலை தான் நீடிக்குமே தவிர அதுக்காக வந்து டோல்கேட் எல்லாம் எடுக்க மாட்டா. இப்ப மத்திய அரசு தான் மாறணும், இதுக்கு ஒரே வழி. மத்திய அரசு மாறணும். அவங்க மாறணும் கூட என்ன இல்லை, அவங்க குணம் மாறணும். இந்த தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த வஞ்சகத்தை மாத்திக்கணும், அவ்வளவுதான். அது யார் ஆண்டா என்ன, நமக்கு என்ன, ராம ஆண்டான்னா ராவண எவன் ஆண்டாலும் நமக்கு தலையெழுத்து நமக்கு தான். அதை மாற்ற போறது யாரும் இல்லை. பட் ஏதோ கொஞ்சம் நல்லது செய்யணும், அவ்வளவுதான். இதை பத்தி அதாவது இவர் சொல்ற கதையெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் நம்ம உண்மையை வந்து நம்ம பேசுவோம். இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதாவது இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரோடு சரியில்லை, அதை பத்தி பேசுறாரு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹைவேஸ் இருக்குன்றது அவருக்கும் தெரியும். கண்டினியூஸா ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுன்னு அவருக்கும் தெரியும். இன்னைக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். அதனால அப்பட்டமா பொய் மட்டும் பேசாதீங்க. உங்ககிட்ட ஆன் ரெக்கார்ட் இருக்கா, கம்ப்ளீட்டா எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. நான் ரெக்கார்ட் ஓபன் பண்ணுங்க, சரியா? எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து ஹைவேஸ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க, ரோடு மைல் போட்டிருக்காங்க. இருங்க வரங்க இருங்க பண்ணி முடிக்கிறாங்க. ஏங்க பதறீங்க, ஏன் பதறீங்க? நீங்க பொய் சொல்ல நான் ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க பொய்யா பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். நான் உண்மை மரியாதை கெட்டு போயிரும். நான் உண்மையை பேசும்போது நீங்க அமைதியா இருக்கு. உண்மை பேசு. நீங்க பொய்யா பேசும்போது நான் பொறுத்து கம்முன்னு இருக்கல. நான் உண்மையை பேசும்போது நீங்க பொறுத்து அமைதியா தான் இருக்கணும். அதாவது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு ரோடு, இப்ப நான் சொல்ல வேணாம்பா, இப்ப நான் சொல்ல டேட்டா எடுத்து தான் பேசணும். கூகுள் பண்ணுங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நேஷனல் ஹைவேஸ்ல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அதுக்கு அமௌண்ட் ஒதுக்கி இருக்காங்க மத்திய அரசு, தெரியுமா இவருக்கு? ஒரு கருமாந்திரமும் தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நான் முடிச்சிடறேன் ஐயா, நான் முடிச்சிடறேன். நீங்க ஹைவேஸ பத்தி எல்லாம் பேசுறீங்க இல்லையா? நான் சிட்டி பேசுவோமா? சிட்டிக்குள்ள எங்கேயாவது ஒரு ரோடு உருப்படியா இருக்குதா? நோண்டி போட்டா மூடுறீங்களா? நோண்டி போட்டா மூடுறீங்களா? ஐயா இருங்க ஐயா, எல்லாத்தையும் பேசுவோம். ரோடுன்னு வரும்போது டோல் மாட்டி நான் வரேன், எல்லாத்தையும் வரேன், பேச விடுங்க. வந்து வச்சிருக்கீங்களா கவுன்சிலரு? இவ்வளவு கவுன்சிலர் இருக்கானுங்கல்ல, அதாவது இது பெருசு இல்ல, நேஷனல் ஹைவேஸ் பெருசு, நிர்வாகத்துல இழந்துட்டாங்க, சரியா பண்ணல. பாஜகவோட குணமே மாறணும்ன்றீங்கல்ல, நம்ம வீட்டு பிரச்சனையை பார்ப்போம். வரேன், இதையும் நான் பேசிடுறேன், ஓகேவா? உங்க ரோடு நல்லா இருக்கா? என் வீட்டுல இருந்தா ரோடு நல்லா இருக்கா? எங்க பார்த்தாலும் நோண்டி போட்டுறான், மூட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். எங்க போச்சு நிர்வாகம்? நான் இப்ப கம்பேர் பண்ணல, அது அப்படி இருக்கனால இது இப்படி சொல்லல. அதுவும் நான் கம்பேர் பண்றத விட எப்படி பண்றேன், உண்மையே பண்றேன். உங்களை மாதிரி இங்க 100 பேர் சத்தானா, வடக்குல 300 பேர் சத்தான், இங்க 100 பேர் சத்தா பரவாயில்ல. அப்படி நான் மாநில போய் பேசுறேன். சாக்கடை இருக்கு, ஒர்க் இருக்கு, இருக்குது, வேலை இருக்கு. தயவு செஞ்சு சாலைகள் நல்லா இல்ல. அங்க என்ஹெச்ல எல்லாம் எந்த ரோடு பண்றதுல அங்க டோல்கேட் பத்தி நீங்க பேசக்கூடாது சார். இன்னொன்னு டோல்கேட் பத்தி நீங்க பேசுறீங்க, இதையும் கொண்டு வரேன். டோல்கேட்ல அராஜகம் பண்ற பொழப்பு யாருக்குமா? டோல்கேட் பத்தி பேச எல்லாத்தையுமே பேசணும். டோலை பத்தி நீங்க கேட்டீங்க, இவ்வளவு அதிகமா வாங்குறாங்கன்னு கேட்டீங்க, ஓகே. அங்க என்ன பிரச்சனையோ அந்த ஒரு நபர் என்ன சொன்னாரோ நம்ம அந்த சப்ஜெக்ட் பத்தி நம்ம பேசலாம். அங்க ஒரு தவறு நடந்திருக்கலாம், எல்லாம் சொல்ல எனக்கு தெரியல, ஏன்னா அதை நான் பார்க்கல, உண்மையா இருக்கலாம், எனக்கு தெரியல, ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு டோலை வச்சா அழகா செலவு பண்ணி மக்கள் டிராவல் பண்ண தான் கட்டுறான். அந்த இடத்துல வேலை பார்க்காமலாம் கிடையாது, நல்லாதான் இருக்கு ரோட்ஸ். எல்லா ரோட்ஸும் அப்படிலாம் இல்லாம, எல்லா ரோட்ஸ்லாம் கேவலமா கிடையாது சார், வேலை நடந்துகிட்டே இருக்கு சார். சார் இங்க பாருங்க, மொத்தமா குற்றச்சாட்டை வைக்காதீங்க. உண்மையாவே சொல்றேன், ஹைவேஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு, வேலை பார்த்துட்டே இருக்காங்க சார். சென்னையில இருந்து திருப்பதிக்கு போய் பாருங்க சார், எத்தனை ரூபாய் அந்த புத்தூர் வள்ளி ரோடு என்ன லட்சணத்துல இருக்கு. நீங்க ஏன் சார் அப்படி போறீங்க? இந்த சைடு ரெட்டில் சைடு, ரெட்டில் சைடு, ஆமா ரெட்டில் சைடு போவாங்க சைடு திருப்பதிக்கு போவாங்க சார். நான் என்ன சொல்றேன் சார், நான் என்ன சொல்றேன், 100% அம்சமா இருக்கு. நான் இங்க பேச வரல, நான் அப்படியா சொன்னேன்? உங்களை மாதிரி ஒரு நாயினாலையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு உருட்டுறதுக்கு நான் இங்க ஆளு கிடையாது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 50% இருந்தது, இன்னைக்கு 75% ஆயிருக்குன்னு தான் என் பாயிண்ட் நான் வைக்கிறேன். உங்களை மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா உருட்டுறதுக்கு நான் ஆளு கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 50% இருந்தது, இப்ப கெட்டு நாசமா போய் 30 சொல்ற கேவலமான பொய்க்கெல்லாம் நான் முட்டு கொடுக்க முடியாது சார். நாங்க போய் பேசுறோம், பொய் மட்டும் தான் சார் பேசுறீங்க, பொய் மட்டும் தான் சார் பேசுறீங்க. அந்த பொய்யும் பாத்தீங்கன்னா நீங்க தைரியமா பேசுறீங்க சார்.
ஆனா எப்படிதான் போய் பேசி நீங்க இந்த மாதிரிலாம் சுத்துறீங்கன்னு தெரியல சார் இந்த நாட்டுக்குள்ள. உட்காந்து பாஜக பத்தி பேசினாலே இவரு அவ்வளவு பேசுறாருமா, இவருக்கு என்ன வன்மோ கால் புடைச்சுன்னு தெரியல. நான் என்ன சொல்ல, உண்மையை பேசுங்க, கூகுள் பண்ணுங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஹைவேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ரோட்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, நீங்க பாருங்க. அதுல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண நீங்க இப்போ இந்த வீட்டுல நான் பேசுறேன்ல பாருங்க. கம்மியா இருந்தது, எதுவுமே பண்ணல அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். தவறான டேட்டா சொல்லிட்டேன் சார், நான் மன்னிப்பு கேட்கிறேன். டேட்டா வச்சு பேசுங்க. உங்களுக்கு அதெல்லாம் டேட்டா என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் பொய்யா அடிச்சு விடுறீங்க, டோல்ல உட்காந்து அடிச்சு உடைக்க வேண்டியது, டோல்ல பே பண்ணா இறங்கி கண்ணாடி உடைக்க வேண்டியது, எல்லாம் இவங்க கட்சிக்காரங்க வேலை. ஆமா, கட்டவும் தெரியாது, மொட்டவும் தெரியாது. ஒரு நியூஸ்னா இது NTTV நியூஸ், கரெக்டான நியூஸ் தான், தப்பான நியூஸ் இல்ல. இதுல என்ன நடந்திருக்குன்னா, 1 கிலோமீட்டருக்கு வந்து 18 கோடி ரூபாய்க்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. டெண்டர் கொடுத்துட்டு 158 கோடி ரூபாய்க்கு பில் கொடுத்துருக்காங்க. வெறும் 18 கோடிக்கு டெண்டர் கொடுத்துட்டு அதுக்கு எஸ்டிமேட் போட்டு டெண்டர் கொடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு 158 கோடி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல லட்சங்கள் வந்து மாறி இருக்கு. அதை வந்து ஆடிட்டர் ஜெனரல் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆடிட்டர் ஜெனரல் ஒன்றிய அரசில் பணிபுரியக்கூடிய ஆடிட்டர் ஜெனரல் கண்டுபிடிச்சு இதை அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ரிட்டனாக கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ஒட்டு மொத்தமாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அத்தனை பேர்த்தையும் இரவா ஆர்டர் போட்டு காலையில் ஆஃபீஸ் போனால் அவங்க கையில் ஆர்டர் இருக்குது, ரிலீவிங் ஆர்டர். சரியா? இது எந்த வழியில் நியாயம்? இது நான் சத்தியமாக உண்மையை சொல்கிறேம்மா. NTTVயில் வந்தது மட்டும் இல்லை, என்கிட்ட மொபைல் நான் வச்சுருக்கேன், அந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசு ஊழல் பண்ணுதுங்கிறதுக்கு சார் நீங்களும் தான் சார் இந்த கோவை மேம்பாலத்துக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி தான் செலவாகும், ஆனா 120 கோடி செலவு பண்ணலம்மா. அது எங்களுடைய எஸ்டிமேட் இல்லம்மா, அது ஒண்ணு ஏற்கனவே அண்ணா திராவிடம் டெண்டர் கொடுத்துதான் அந்த ஒர்க்கு கட்டினது. நாங்கன்னா அதுல நாங்க என்ன கட்டியிருக்கோம், எதை வச்சு நீ சொல்ற? சரி 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 பப்ளிக் சரி பப்ளிக் மினிஸ்ட்ரி யாரு? எது சொல்லுங்க, எதுக்குங்க சொல்லுங்க. மாநில அதாவது தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க் அவர் தானே ஹைவேஸ் எல்லாம் பாத்துக்கிறது. இவரு தான் நம்ம ஏவா வேலு இருக்காரு இல்லையா? நீங்க எங்கெங்கயோ போறீங்க. இப்ப நீங்க ஏதோ சொன்னீங்க NTTVல வந்து இதுன்னு சொன்னீங்க. உங்க ஏவா வேலு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசெண்டா ஒரு ரேட் வந்தது இல்லையா? ரீசெண்டான ஒரு 2 வருஷம் முன்னாடி, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் 2023 அவர் மேல ஒரு ரைடு வந்திருக்குது. எங்களோட தான் டேட்டா இருக்குது, டேட்டா இருக்குது. இன்கம் அக்யூசேஷன் பாருங்க, சர்ச் பண்ணிருக்காங்க. ஐடி 22 கோடியை வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. சரி, டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அவர் கிளைம்ஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்குது, அவர் கிளைம்ஸ். அப்புறம் அண்ணா கூட கேஷ் எடுத்துருக்காங்க. இப்ப ஊழல பத்தி பேசுனீங்கல்ல, 22 கோடி எடுத்துருக்காங்க. இது எந்த வரை நீங்க போறேன்னு சொல்லி ஊழல் பண்ணி வாங்கினது? இங்க கணக்கு கொடுத்திருக்காங்க, கணக்கு கொடுத்து வாபஸ் வாங்கி அலிகேஷன். இந்த பாத்தீங்கன்னா இந்த கேஸ் நடந்ததே ஒரு தெரியாதுன்னாரு. எந்த கேஸ்? இப்ப நான் சொன்ன அலிகேஷன் 2023 22 கோடி எடுத்து என்னமா பதில் சொல்றாங்க? பண்ணது தெரியும் சொன்னாரு. ஆனா இப்ப நான் எல்லாத்தையும் அக்யூசேஷன் வச்ச உடனே கணக்கெல்லாம் வரவு செலவெல்லாம் பார்த்து முச்சாச்சு. என்னமா வரவு செலவு பாத்துருப்பாங்க? இவங்க சொல்ற வரவு செலவு வந்து வடிவேல் சத்யராஜ் சம்பளம் கேட்பான் தெரியுமா தியேட்டர்ல? அந்த காமெடி பாத்துருக்கீங்களா? அண்ணே சம்பளம் உங்களுக்கு உட்கார வச்சு கணக்கு கொடுத்துட்டு அமுச்சு வச்சுருவான் பாருங்க. அந்த கணக்கு கிடையாது இந்த கணக்கு. உங்ககிட்ட கேட்டது புரியுதா? ப்ராப்பர் கணக்க பேசுங்க. எனக்கு சம்பளமே வாங்க எஞ்சி போயிடுவாங்க பாருங்க, சத்யராஜ் போடுவாங்க பாருங்க. கணக்கு அந்த கணக்கு கிடையாது. ஊழல் நடக்குன்னு சொன்னா இங்க வந்து அவரு நீங்க அப்படிதானே பேசுவீங்க. நான் சம்பந்தப்பட்ட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டரோட ஊழல் 2023 வெட்ட வச்சதுக்கு வந்தது இல்ல. 22 கோடி சீஸ் பண்ணாங்கல்ல. எப்படி பண்ணாங்க? யார் வீட்டு காசு? அதுல ஏதாவது சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? அதுல ஏதாவது பொழப்புமா? என்ன பொழப்பு? இதே வேலை. ஏதாவது ஒரு அக்யூசேஷன் எடுத்து வச்சா அரெஸ்ட் பண்ணாங்களா? நிரூபணம் ஆயிடுச்சா? ப்ரூவ் பண்ணீங்களா? அப்புறம் இப்ப இந்த சொன்னானுல, இப்ப வந்து டாஸ்மாக்ல வந்து 1000 கோடி ஊழல், 5000 கோடி எது நிரூபிச்சான்? எதுல எஃப்ஐஆர் போட்டான்? அப்புறம் சும்மா காசு வாங்கினது அதிமுக ஆட்சி காலத்துல என்னைக்கு டாஸ்மாக் கேவலமே இல்லாம மானங்கட்ட மக்கள் நம்மளும் கேட்டு இருக்கிறோம் பாரு. அதிமுக ஆட்சியிலையும் வாங்கினாங்க, அதனால இப்ப நாங்களும் வாங்குறோம். அதனால அப்ப மட்டும் கேட்கலையே, இப்ப மட்டும் கேக்குறீங்க. நியாயமா இருக்குது. அவங்களுக்கு வேஸ்டேஜ் நிறைய வருது, வேஸ்டேஜுக்காக அவங்க கலெக்ட் பண்றாங்க அங்க வேலை பாக்குறவங்க.
அதை விட்டுவிட்டு அது தெரியாம இதெல்லாம் என்ன வேஸ்டேஜ் பாட்டில் உடைஞ்சுன்னா பாட்டிலுக்கு 200 ரூபாய் திருடிட்டு திருட்டு வேலை பண்ணிட்டு இந்த மாதிரி பேசாதீங்க. திருட்டு வேலை தான். யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீங்க சொன்னா நீங்க என்ன அத்தாரிட்டி? நீங்க திருடலையா? நாங்க திருடல. வலிக்கல. அப்ப விட்டுருங்க திருட்டு வேலை. அதுக்கு முன்னாடி குக்கு செய்தி நேயர்களுக்கு இந்த வயசுலயும் வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி ஐயா நிறைய வீடியோஸ் உங்க சேனலுக்காக போடுறாரு, தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் உங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் போடுறாரு. எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்றத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். அவரோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பதான் வரும் அவர் போடும்போது. ஸோ உங்களுக்காக உங்க காமாட்சி நாயுடு சார்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். அவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள்.